வணக்கம் ட்ரேடர்ஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கோல்டில் எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு. ஸோ நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க கோல்டு இப்போ மூவ் ஆகும், கோல்டு குறையும்னு. ஏன்னா ஸ்டாக்ஸும் கோல்டும் டிஃப்ரெண்ட்டாக ரியாக்ட் ஆகும். மார்க்கெட் நியூஸ்க்கு, குளோபல் எக்கானமிக்கு ரொம்ப வித்தியாசமாக மார்க்கெட் ரியாக்ட் ஆகும். ஸோ அது மட்டுமே காரணம் இல்லை கோல்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ யாருக்கு கோல்டு ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ரெகுலராக நீங்கள் ட்ரேட் பண்ணிருக்கீங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒரு 4:30க்கு அப்புறம் நமக்கு வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆயிரும். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் திருப்பியும் ஏதாவது ட்ரேட் பண்ணலாம். உங்களுக்கு நல்ல ட்ரேடிங் நாலேஜ் இருக்குது, நீங்கள் போதுமான அளவு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி எல்லாம் அப்படிங்கிறவங்களுக்கும். ரெண்டாவது, நல்லா ட்ரேடிங் நாலேஜ் இருக்கும், ஆனால் டெய்லியும் ஆஃபீஸ் போயிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து ஃபுல் டைம் ட்ரேடராக மாறாமல் இருப்பாங்க. ஸோ அவங்கள மாதிரி இந்த 2 விதமான ஆட்களுக்கும் தான் கோல்டு ட்ரேடிங். ஏன் இவங்களுக்கு கோல்டு ட்ரேடிங்னு கேட்டிங்கன்னா, கோல்டு வந்து 24 ஹவர்ஸ் மார்க்கெட் ஓப்பன். அப்போது ஆஃபீஸ் போயிட்டு வந்து நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு பெர்ஃபெக்டான ஒரு ஸ்டாக்குன்னு பார்த்தீங்கன்னா கோல்டு. ஸோ இதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போது நமக்கு வந்து கோல்டில் முதல்ல எதை வந்து ஃபாலோ பண்ணணும், கோல்டோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து எதில் ஃபாலோ பண்ணணும், அதுக்கப்புறம் இந்தியாவில் என்னென்ன விதமான கோல்டு இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டுன்னு நீங்கள் போய் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஸ்டாக்ஸு கிடைக்காது. ஸோ உங்களுக்கு நீங்கள் போகும்போது நமக்கு இப்போ கோல்டுன்னு தேடும்போது கோல்டோட ஃபியூச்சர்ஸ் வருது. இந்த இடத்துல MCXன்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதை வந்து கமாடிட்டி மார்க்கெட். நமக்கு வந்து எப்படி ஸ்டாக்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்களோ நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மல்டி கமாடிட்டி மார்க்கெட்டுன்னு சொல்லி இந்தியாவில் ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச். ஸோ அவங்க தான் வந்து கோல்டு, அதே மாதிரி இந்த மெட்டல்ஸ் எல்லாம் கோல்டு, சில்வர், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸ் எல்லாம் அவங்க தான் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ அப்போது இது வந்து கமாடிட்டி மார்க்கெட்டுங்கிறது பேர். ஆனால் இங்கே கோல்டு வரல. அப்போது இதில் எந்த சார்ட்டை நான் ஃபாலோ பண்ணால் பெர்ஃபெக்டாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இங்கே போய் கோல்டுன்னு டைப் பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன டைப் பண்ணணும்னா XAUUSDன்னு டைப் பண்ணணும். ஸோ இந்த XAUUSDன்னு டைப் பண்ணும்போது ஒரு ஸ்டாக் வரும் இந்த இடத்துல, XAUUSDன்னு சொல்லி. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சார்ட் ஓப்பன் ஆகும். அண்ட் இதுதான் கோல்டுக்கான ஒரு ஆக்சுவல் சார்ட்டு. இந்த எக்ஸ்சேஞ்சை ஃபாலோ பண்ணி தான் மற்ற எல்லா எக்ஸ்சேஞ்சும் டிரைவ் ஆகும். ஓகே, ஆனால் இந்தியாவில் பார்க்கும்போது 2 விதமான கோல்டு இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ETFஸ்ன்னு இருக்குது. ஸோ நிறையா பேர் இருப்பாங்க. ஸோ நம்ம கோல்டில் போய் கோல்டு ETFஸ்ன்னு டைப் பண்ணணும். ETFன்னு டைப் பண்ணால் நமக்கு வந்து நிறையா கோல்டு ETF வரும். ஒன்று வந்து NSE, BSE, அதே மாதிரி நமக்கு NSE, BSEயில் லிஸ்ட் பண்ணியிருக்க மல்டிபிள். ஸோ இவங்கெல்லாம் வேறு அசெட்ஸ் கம்பெனி, மல்டிபிள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு. பெரும்பாலும் நம்ம பார்க்குறது வந்து நிப்பான்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ நிப்பானோட கோல்டு பீஸ் இருக்கும், கோல்டு ETF இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து இந்த இடத்துல பார்த்தோம்னா கோல்டோட ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து கோல்டுன்னு போட்டு ஃபியூச்சர்ஸ்ன்னு டைப் பண்ணால் ஃபஸ்ட்டு ஒரு இண்டெக்ஸஸ் வரும். ஸோ கோல்டு ஃபியூச்சர்ஸ்ன்னு சொல்லி இந்த MXC வெப்சைட்ஸில் இருக்க பாருங்கள், இது MCXோட இருக்கிற சைட்டில். அப்போது இந்த 3 தான் நம்ம வந்து முக்கியமாக ஃபாலோ பண்ணக்கூடிய சார்ட். ஓகே, இப்போ இந்த கோல்டு பீஸும் கோல்டு ETFக்கும் என்ன வித்தியாசங்கிறத சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ ETFனா என்னென்னா, கோல்டோட ப்ரைஸ் ₹1 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கும் ₹1 இன்க்ரீஸ் ஆகும். அதாவது ஒரு ப்ரைஸ், கோல்டோட ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து இந்த XAUUSDயில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க வந்து 1 கிராமுக்கு கோல்டு ப்ரைஸ் கொடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து 24 கேரட்டான டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் கொடுத்துட்ருப்பாங்க. அப்போது இந்த கோல்டு ETF என்ன பண்ணுன்னா, 1 கிராமோட கோல்டு ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத எடுத்து இண்டெக்ஸ் பண்ணும். ஓகே, ஆனால் சில நேரங்களில் சில ETFs பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 0, அதாவது 0.01, நான் என்ன சொல்கிறேன்னா 0.01 கிராம்ஸ் ஆஃப் கோல்டு ப்ரைஸ் தான் இந்த ETFில் நமக்கு காமிச்சிருக்காங்க. அதனால தான் நீங்கள் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹100 கீழே இருக்குது. ஸோ அப்போது ETFஸும் கோல்டு பீஸும் பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா 0.01க்கு மார்க்கெட்டை ப்ரைஸ் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் கோல்டு ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 10 கிராம்ஸ்க்கு ரேஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கிறனால தான் நமக்கு வந்து டிஃப்ரென்சஸ் இருக்குது இதோட ப்ரைஸில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கோல்டு ருபீஸில் நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் வந்து எவ்வளோ கிராம்ஸ் உங்களுக்கு வேணும், சப்போஸ் 10 kg வேணும், இல்லை 1 கிராம் வேணும்னா நான் வந்து இங்கே 1 கிராம் இல்லை, மினிமமே 10 kg தான் கோல்டு ஃபியூச்சர்ஸில். அப்படிங்கிறனால ஸோ கோல்டு ஃபியூச்சர்ஸ்க்கு வந்து டிஃப்ரென்சஸ் இருக்குது. 10 கிராம்ஸ் தான் கோல்டு ஃபியூச்சர்ஸோட வேல்யூ. நான் வந்து லெட்ஸ் சே லைக் 10 kgs நான் இங்கே கொடுக்குறேன். அப்படின்னா பயங்கரமாக வருது. இந்த டெக்கா கிராம்னு இருக்குது, அப்படின்னா 10 கிராம்ஸ்னு அர்த்தம். ஓகே, அப்போது கோல்டு ஃபியூச்சர்ஸில் 10 கிராம்ஸுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் கோல்டு ETFஸில் பார்த்தீங்கன்னா 0.01 அப்படிங்கிறது கிராம்ஸில் தான் வந்து வேல்யூஸ் கொடுக்குறாங்க. ஓகே, அப்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணணும், XAUUSDன்னு சொல்லி. அப்போது இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு முக்கியமாக நீங்கள் உங்களுக்கான தேவைப்பட்ட இண்டிகேட்டர்ஸ் எதுவோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் பேஸ் ஸ்ட்ராட்டஜி தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். நீங்கள் வேறு ஏதாவது இருக்குன்னா வேறு ஏதாவது வச்சுக்கலாம். ஆனால் இதுக்கெல்லாம் அப்புறம் ஒரே ஒரு இண்டிகேட்டர் ஆட் பண்ணணும். என்னென்னா
ட்ரேடிங் செஷன்னு சொல்லிட்டு, இந்த ட்ரேடிங் செஷன் என்ன முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல போய் செஷன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்தீங்கன்னா டெக்னிக்கல்ஸில் ஒரு ட்ரேடிங் செஷன் வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு இங்கே ஆட் ஆயிரும். அப்போது இந்த டெக்னிக்கல் ட்ரேடிங் செஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணுறேன். ஸோ நான் சொன்னேன் கோல்டு வந்து 24/7 மார்க்கெட் அப்படிங்கிறனால 3 ட்ரேடிங் செஷன் இருக்கும். ஒன்று வந்து யூரோப்போட ட்ரேடிங் செஷன், அது வந்து லண்டன்னு கொடுத்துருக்காங்க ஒன்று. ரெண்டாவது நியூயார்க் ட்ரேடிங் செஷன், ஓகே. மூணாவது பார்த்தீங்கன்னா டோக்கியோ ட்ரேடிங் செஷன். இந்த டோக்கியோக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாலாம் வரும், ஓகே. அப்போ நமக்கு இந்த 3 ட்ரேடிங் செஷன் தான் இம்பார்ட்டன்ட். இந்த டோக்கியோ ட்ரேடிங் செஷன் வந்து இந்தியன் ட்ரேடிங் செஷன்னு சொல்லலாம். அதாவது நமக்கு மார்க்கெட் எத்தனை மணிக்கு ஓப்பன் ஆகுதுன்னா டோக்கியோட ட்ரேடிங் செஷன் காலையில் 5:30க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகி சாயந்தரம், அதாவது நமக்கு ஒரு 11 மணிக்கு முடியுது, ஓகே. இதுக்கப்புறம் வர்றது ஆஸ்திரேலியாவோட செஷன் வரும். ஸோ அது இங்கே கொடுக்கல, ஓகே. அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா யூரோப்போட ட்ரேடிங் செஷன் நமக்கு 1 மணிக்கு இந்தியன் டைமுக்கு 1 மணிக்கு ஆரம்பிச்சு எத்தனை மணிக்கு முடியுதுன்னா 8:30க்கு முடியுது, ஓகே. அடுத்து நியூயார்க் ட்ரேடிங் செஷன் பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு தொடங்கி கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 1:15க்கு மார்க்கெட் முடியுது. அப்போ இந்த 3 ட்ரேடிங் செஷனில் ஆஃப்டர் ஆஃபீஸ் ட்ரேட் பண்ணுறவங்க, இல்லைன்னா நம்ம ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக கோல்டில் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இவங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்குமே எந்த ட்ரேடிங் செஷன் ரொம்ப கரெக்டானதுன்னு பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு. லெட்ஸ் சே லைக் நீங்கள் வந்து ஒரு 5 மணிக்கு ஆஃபீஸ்லேருந்து வரீங்க, கொஞ்சம் டிராஃபிக்கால இருக்குது, சென்னை அந்த மாதிரி இருக்கீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அப்படி இல்லை ஆஃபீஸ் பக்கத்துலேயே அப்படின்னா ஒரு 7 மணி 6 மணிக்கெல்லாம் வந்துடலாம். ஒரு 7 மணிக்கு ஃப்ரெஷ்ஷப் ஆகி கண்டிப்பாக சார்ட் பார்க்கக்கூடிய நிலைமைக்கு நம்ம ஒரு 7 மணிக்கு வர முடியும் கன்சிடரபிளாக, ஒரு மெஜாரிட்டியான ஆட்கள். அப்போது ஒரு 7 o'clock வந்து மோஸ்ட் ஆக்டிவ் ட்ரேடிங் செஷன் ஆஃப் கோல்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 7 o'clock, அதாவது இந்தியன் டைமுக்கு 7 மணிலேருந்து ஒரு 9 மணி வரைக்கும் இந்த 2 hours தான் மோஸ்ட் ஆக்டிவ் ட்ரேடிங் செஷன். ஏன் அப்படின்னா யூரோப்போட டைமும் நியூயார்க்கோட டைம், அதாவது யூஎஸோட டைமும் ஓவர்லேப் ஆகிற டைம் அப்படிங்கிறனால நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் அண்ட் வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் இந்தியன் டைமுக்கு. அப்போது ஒரு ஆஃப்டர் ஹவர்ஸ் ஆஃபீஸ் ஹவர்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்க இந்த டைமில் ட்ரேட் பண்ணுறதுக்கு பெர்ஃபெக்ட் ஆனது. ஸோ நான் வந்து ரொம்ப, அதாவது எப்படி ட்ரேட் பண்ணணும் மற்ற பேசிக்ஸ்க்கெலாம் நான் போக போகிறதில்ல. சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் வந்து பொலிஞ்சர் பேண்ட் வச்சு ட்ரேட் பண்ணலாம், வால்யூம் பேஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம், இல்லை நீங்கள் அட்வான்ஸ்டாக ஃபுட் பிரிண்ட் வச்சு கூட ட்ரேட் பண்ணலாம். ஸோ இட் இஸ் உங்களோட ஸ்ட்ராட்டஜி. இது யூஷுவல் மார்க்கெட்டோட ஸ்ட்ராட்டஜி தான், ப்ரைஸ் ஆக்ஷன்லாம் ஃபாலோ பண்ணுறது. ஆனால் இந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக வால்யூம், அது மட்டும் இல்லாமல் லிக்விடிட்டி இருக்கிற டைம். மற்ற டைமில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கண்ட்ரி தான் ஓப்பனாக இருக்கும், மற்ற கண்ட்ரி ஓப்பன் ஆகாது. அப்போது நீங்கள் ஆஃபீஸில் இருக்கும்போது பிரேக்கில் நீங்கள் வந்து சார்ட் பார்க்கலாம். ஆனால் நீங்கள் வந்து பொசிஷன் எடுக்கிறது 7 மணி 7:30க்கு எடுத்தீங்கன்னா ஒரு 9 மணி இல்லைனா ஒரு 10 மணி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணால் கூட முடிச்சுட்டு நீங்கள் அழகாக தூங்கிடலாம். இந்த 3 hours நீங்கள் மார்க்கெட்டை பார்க்குறீங்க, பார்த்துட்டு தூங்கிடுறீங்க, ஓகே. அப்போது இப்போ ப்ரைஸ் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து சார்ட்டில் இந்த இடத்துல பார்க்கணும். ஸோ அதாவது இந்த XAU USDங்கிற இருக்குல்ல, இந்த சார்ட்டோட ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கணும். இப்போ வந்து மார்க்கெட் ஆக்டிவாக இருக்குது. ஸோ இந்த மார்க்கெட் ஆக்டிவாக இருக்கிற இடத்துல நான் என்ன பண்ணுறேன், இப்போ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்ஃபால் வந்துட்டுருக்கு நமக்கு. இப்போ நமக்கு வந்து காலையில் அப்படிங்கிறனால நம்ம இதை கன்சிடர் பண்ணல. பட் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ யூஸ்வலாக என்ன நடக்கும்னா நமக்கு வந்து டோக்கியோ மார்க்கெட் ஒரு ரேஞ்சில் இருக்குது, அதாவது டவுன்ஃபாலோ இல்லைன்னா நமக்கு வந்து ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டோ பியரிஷ் மூமெண்ட்டோ இருக்குன்னா நியூயார்க் செஷனில் பார்த்தீங்கன்னா கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருக்கும். ஸோ டோக்கியோ என்ன நடக்குதோ அதுக்கு ஆப்போசிட்டாக நியூயார்க் செஷனில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல டோக்கியோ ஆல்மோஸ்ட் டவுன்ஃபால், நியூயார்க் செஷன் கன்சாலிடேஷன் ஃபேஸ். திருப்பி பார்த்தீங்கன்னா டோக்கியோ வந்து டவுன்ஃபால், அப்புறம் நியூயார்க் செஷன் கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருக்கும். ஆனால் இந்த 7 to 9 o'clock பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிக்விடிட்டி அதிகமாக இருக்கும். அப்போது நீங்கள் டைம் ஃப்ரேம் மாற்றியோ இல்லைன்னா உங்களோட ஸ்ட்ராட்டஜி படி நீங்கள் இந்த டைமில் நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், ஓகே. அண்டு நீங்கள் கோல்டு பீஸ்லேயும் நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து கோல்டோட ஃபியூச்சர்ஸ்லேயும் நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஸோ அப்படிங்கிறத நீங்கள் வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் இன்றைக்கி வந்து நம்மளோட இந்தியன் மார்க்கெட் லீவுங்கிறனால நமக்கு வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நமக்கு வெள்ளிக்கிழமை காலையில் 5 மணிக்கு மார்க்கெட் தொடங்கிடும். ஸோ அப்படிங்கிறனால நமக்கு வந்து, அதாவது லீவுங்கிறனால, கவர்மெண்ட் ஹாலிடேங்கிறனால நமக்கு வந்து MXC வந்து க்ளோஸ்டாக இருக்குது. அப்படி இல்லைன்னா ரெகுலர் ட்ரேடிங் டேனா ஆல்மோஸ்ட் மார்க்கெட் வந்து ஓப்பனாக இருக்கும். அப்படிங்கிறனால நீங்கள் இங்கே இருக்கிற ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சுட்டு அந்த ஸ்பாட்டோட ட்ரேடிங் எங்கே எடுக்கலாம்னா ஒன்றா கோல்டு ETFஸில் இல்லைன்னா கோல்டு ஃபியூச்சர்ஸில் எடுக்கலாம். ஸோ கோல்டு ஃபியூச்சர்ஸ்க்கும் கோல்டு ETFஸ்க்கும் பயங்கரமான டிஃப்ரென்சஸ் ப்ரைஸ் இருக்குது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் கம்மியான மணியில் ட்ரேட் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் ஸ்டார்டிங் இப்போ தான் வந்து கோல்டு நீங்கள் ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா
கண்டிப்பாக நீங்கள் கோல்டு இடிஎஃப்ஸில் இல்லைனா கோல்டு பீஸில் தான் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படி இல்லைனா ட்ரேடிங்ஸ் வந்து லேர்ன் பண்ணணும். ஏன்னா அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு 100 ரூபாய்க்குள்ளே தான் எப்பயுமே இருக்கும். ஏன்னா அது வந்து மில்லிகிராம் ஆஃப் கோல்டு 0.01 தான் இருக்குது. அப்படின்னா 10 மில்லிகிராம் ஆஃப் கோல்டு தான் அவங்க ட்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் அதே சமயம் நீங்கள் கோல்டு ஃபியூச்சர்ஸ் போனீங்கன்னா 10 கிராம் ஆஃப் கோல்டு 10 கிராம் ஆஃப் 24 கேரட் இல்லை கரெக்ட் 10 கிராம் ஆஃப் 24 கேரட் கோல்டு தான் இங்கே இருக்கிற லிஸ்டிங் ப்ரைஸ் இருக்குது. அப்படிங்கிறனால இதோட ப்ரைஸ் மூமெண்ட்ஸ் வந்து 1% இன்க்ரீஸ் ஆனாலும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஆல்மோஸ்ட் 1 லட்ச ரூபாய் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து 10,000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இந்த பக்கம் 1% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு 1 ரூபாய் தான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்களோட லாஸ் வந்து மினிமமாக இருக்கும். ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர், உங்களுக்கு 100% கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னா நீங்கள் வந்து இந்த கோல்டு ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணலாம். ஸோ கோல்டு ஃபியூச்சர்ஸில் நீங்கள் எம்சிஎக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் தான் ட்ரேட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஓகே, அதே மாதிரி நீங்கள் இடிஎஃப், அதாவது நம்ம வந்து கோல்டு இடிஎஃப்ஓ இல்லை கோல்டு பீஸோ, கோல்டு பீஸ் பிஇஎஸ். ஸோ இந்த கோல்டு பீஸுங்கிறது வந்து அதுவுமே நம்ம இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் தான். ஸோ அப்படிங்கிற மாதிரி இந்த நிப்பான் இடிஎஃப் கோல்டு பீஸ்ன்னு இருக்குது. இந்த இடத்துல நிப்பான் இந்தியா இடிஎஃப் கோல்டு பீஸ்ன்னு இருக்குது. ஸோ நிப்பானுங்கிறது வந்து சைனாவோட ஒரு நிப்பான், நம்மளோட நிப்பான் பெயிண்ட் கம்பெனி இருக்குல்ல, அவங்க தான். ஸோ அவங்க வந்து இன்வெஸ்டிங்லேயே இறங்கியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு புதுசாக க்ரியேட் பண்ணது தான் இந்த நிப்பான் இந்தியா இடிஎஃப் கோல்டு பீஸ். ஸோ அப்போ இந்த கோல்டு பீஸ் அண்ட் இடிஎஃப் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ப்ரைஸ் கம்மியாக இருக்குங்கிறனால உங்களுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிப்பான் இந்தியா இடிஎஃப் கோல்டு பீஸ் பார்த்தீங்கன்னா 79 தான் இருக்குது. ஆனால் வேற ஒரு கோல்டு பீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 96 இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ப்ரைஸில் இருக்கிற சின்ன ஃபார்முலா. ஆனால் இது எல்லாமே மெயினாக டிரைவ் பண்ணுறது எந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா XAU USDலேருந்து தான். அதனால நீங்கள் இந்த சார்ட்டை நீங்கள் ஃபாலோ ஃபாலோ பண்ணிவிட்டு மார்க்கெட் எந்த பக்கம் போகுதுங்கிறத நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது கோல்டு ட்ரேடிங்லனா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நமக்கு லேர்ன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வேறு உங்கள் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது, ஆஃபீஸ்லையோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவதோ நல்ல ட்ரேடிங் நாலேஜ் இருக்குது, ஆனால் அவங்க வந்து வேறு ஏதாவது ட்ரேட்ஸ் பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ பகிர்ந்துக்கோங்க. கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.